எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக கறவை திறன் கொண்ட ஒரு ஜெர்சி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடு என்னைக்கு கன்று இணைச்சி, என்ன கன்று இணைச்சி, எவ்வளோ கறவையில் இருக்குது, எத்தனை ஈத்தில் இருக்குது, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 2ஆம் ஈத்து கன்று மாடுங்க. நேற்றுக்கு மதியம் போல் கன்று இணைச்சி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாட்டுக்கான வீடியோவை நேற்றுக்கு ஈவினிங்கே நமக்கு அனுப்பியிருந்தார். நமக்கு நேரம் போதாததுனால வீடியோ போட முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் வீடியோ கொடுக்குறேங்க. ஸோ நேற்றுக்கு கன்று போட்ட மாடு அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். பெருங்கறவை திறன் கொண்ட ஒரு மாடாகவே சொல்கிறாருங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 3 காம்பில் மட்டுமே பால் எடுத்தோம். ஒரு பால் சுத்தமாக கன்றுக்கு விட்டுட்டோம். அதுவே எங்களுக்கு 10 லிட்டர் பால் கொடுத்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அந்த கறந்த பாலையே நமக்கு காட்டியிருந்தார். ஸோ உங்களுக்கு காட்டின இது தான். ஸோ இந்த அளவுக்கு கறவை சீம்பாலே இந்த மாடு கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. நீங்கள் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நீங்களும் கறவையை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம். 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது. நல்ல அருமையான இடைவெளியில் இருக்குது. நல்ல ஒரு வளமான காம்பாக இருக்குது. 4மே பூக்காம்புகள் தான். நல்ல அருமையான காம்பாக இருக்குங்க. மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எதுக்காக இருந்தாலும் உகந்ததாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் மிஷின் கறவை போடுறத விட கை கறவை போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி மாடு, அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு பொதுவாக நம்ம கை கறவையில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பால் சுத்தமாக கை கறவையில் தான் எடுக்க முடியும். மிஷின் அந்த அளவுக்கு சுத்தமாக எடுக்காது அப்படின்ற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியில் பெரும் மாடாக இருக்குங்க. ஒரு ஜெர்சி டைப்பில் அதிக கறவை திறன் கொண்ட நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது. நேற்றைக்கு தான் கன்று இன மாடு காலக்கன்றின்னு இருக்குது. தாயும் கன்றும் சுடி சுத்தம். மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது. இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா 6 பல்லுலேருந்து இப்போ தான் கடைப்பல் ஸ்டார்ட் ஆகிறதாவே தெரிவிக்கிறாருங்க. நல்ல ஒரு பெருமாடாக இருக்குது. பார்க்குறது நல்லா எலும்பு பெருத்த மாடாக, பெருமாடாக நல்ல பெரும் மடியமைப்போடையே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. பெஸ்ட் ஆப்ஷன், நேரில் போய் பார்த்து கறவை கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிக்கலாம். சீம்பாலே கறவையே 10 லிட்டர் கறந்துருக்கு. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கேரண்டியோடவே மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் 74,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவருக்கே டைரெக்டாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க. நன்றி.